வணக்கம்மா, நான் உங்கள் அம்மு தோட்டம் சேனல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ மாடி தோட்டத்தில் பழமரம் என்னென்ன வளர்க்கலாங்கிறதுக்காக என்னுடைய தோட்டத்தை காட்டி நான் உங்களுக்கு போடுறேம்மா. இந்த மரமெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் இருக்கிறது மாதுளை மரமா. மாதுளை மரத்தில் பூக்கள் பாருங்கள், இதான் பூக்கள் காய்கள், சரிங்களா? பூ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி காய்கள் வரும். வெயில் செடியில் படுற இடம்லாம் காய்கள் வச்சுருக்காங்கம்மா. குட்டி குட்டி காய்களாக இருக்காங்க. இவங்க ஒரு 6-7 வருஷமாக இருக்காங்க. நிறைய காய் கொடுப்பாங்க. ஆனால் அணிலார் சாப்பிட்டுட்டு போவாங்க. லாஸ்ட் இயர் ஒரு 20 காய்க்கு வச்சு பழுக்கிறதுக்கு முன்னே அணிலார் சாப்பிட்றாங்கன்னு டக்கு டக்குன்னு பறிச்சிட்டாங்க. நானும் மாடியில் தான் இருக்கேன், பறிச்சது தெரியாது. நல்ல பழமாக இது. நான் ஆஃபீஸ் கூட எடுத்து போயிருக்கேன். இங்கே வாங்க, இதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு காய் காய்ச்சிருக்கு பாருங்கம்மா. இது இன்னொரு மாதுளமா தானாக வந்தது. லாஸ்ட் இயர் 2 பெரிய காயாக காய்ச்சிது. இந்த வருஷம் பிஞ்சு வச்சுருக்காங்க. இதாம்மா மாதுளை. தாராளமாக மாடியில் வளர்க்கலாம். ஃப்ரூட்டுமா, இது ட்ராகன் ஃப்ரூட் வச்சு நமக்கு வருஷ கணக்கில் ஆகுது. வருஷம்னா இது ஒரு 5-6 வருஷம் இருக்குமா. இது கூட தான் அத்தி மரமும் வச்சுது. நான் வாங்கும்போதே அத்தி மரமும் ட்ராகன் ஃப்ரூட்டும் சேர்த்து தான் வாங்கினேன். இவங்களுக்கு வைக்கிறதுக்கே 3 மாதம் ஆயிடுச்சுமா எனக்கு. ஏன்னா எனக்கு பிஸியாக இருந்தேன், வைக்க முடியல. இதில் பாருங்கள், புது துளிர் எப்படி வராங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், புது துளிர்லாம் எப்படி வராங்க பாருங்கள், சரிங்களா? இப்போ இடையில 2 பழம் பழுத்துட்டுதுமா. ட்ராகன் ஃப்ரூட்டு கொஞ்சம் ஓரமாக தாம்மா வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே ட்ரம்மில் வச்சுட்டா கொஞ்சம் பெரிய இடமா இருந்து ஓரமாக வைக்கிறது நல்லதுமா. ஏன்னா நம்ம போவோம் வர கையில் காலில் குத்தோம். இங்கே பாருங்கள், ஒரு பூ பூத்து எந்த அளவுக்கு நிறம் மாறிட்டு வராங்க பாருங்கள். காய்க்கு தெரியுதுங்களா? ஏற்கனவே 2 பழம் கொடுத்துருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட்டு பூ அழகாக இருக்குமா. இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய காயாக கொடுத்துட்டு வராங்கம்மா. ட்ராகன் ஃப்ரூட்டும் மாடியில் வளர்க்கலாமா. நம்ம வளர்க்கும் போதே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடணும். இதில் வெள்ளை சங்கு கொடி வந்திருக்கு. அது அப்பப்போ நான் கட் பண்ணுறேன். அடியோடு எடுக்க முடியல. அம்மா, ஒரு சந்தோஷமான செய்தி. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு வச்சு நான் 1 மாதம் ஆகுதுமா. இப்போ மரத்தை காமிச்சுன்னா அதில் இந்த மாதிரி வேர்கள் வந்திருந்ததுமா. வேர்கள் வந்திருந்ததுன்னு தனியாக கட் பண்ணி வச்சு அதில் இன்னொரு பிரான்ச் வராங்க பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டும்போது தான் பார்க்குறேன். இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு என்னால் உருவாக்கப்பட்டது என் தோட்டத்தில். இதை பாருங்கள், இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு மரத்தில் இதை பாருங்கள், வேர் வந்திருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி வேர் வந்த பகுதியில் இந்த ஜாயினில் கட் பண்ணி இதை வச்சோம்மா. இப்போ தான் பார்க்குறேன், இப்போ வீடியோ போடும்போது தான் பார்க்குறேன். இதுக்கு பின்னால் இதில் இந்த அளவுக்கு வந்திருக்காங்கம்மா. இப்போ நம்ம ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு உருவாக்கிட்டோம், சரிங்களா? ஒரு ட்ராகன் ஃப்ரூட் மரத்தை இன்னொரு மரமாக நம்ம கொண்டு வந்துட்டோம். அதில் வேர் வந்ததுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. வாட்டர் ஆப்பிள் மரமாக மெத்தையில் தான் வச்சுருக்கேன். இது நம்ம ரெகுலராக நமக்கு வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறவர் தான் கொடுத்தாரு. வாட்டர் ஆப்பிள், சப்போட்டா, கொய்யாலாம் கொடுத்தாங்க. சப்போட்டா கொய்யா கீழே இறக்கிருக்கேன். இது வாட்டர் ஆப்பிள் மேலேயே இருக்குமா. நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டுருக்காங்க. இதுக்கு ஒன்றுமே நமக்கு பராமரிப்பு பண்ணியே கிடையாதுமா. இவங்களுக்கு மற்ற செடிங்களுக்கு கொடுக்குற மாதிரி இயற்கை உரம், தண்ணி, இது மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய ஹைட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பெருசாக இருப்பாங்க. நான் அப்பப்போ கொஞ்சம் முத்திய இலைகளை கிள்ளிட்டு கொஞ்சம் வதங்கினதெல்லாம் கொஞ்சம் எடுத்துருவோமா. அதனால் இவங்க சிறுசாக இருக்காங்க. இல்லை நல்லா இவங்க பெருசாக வளரக்கூடியவங்க தான், சரிங்களா? இப்போ என் ஹைட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இது வாட்டர் ஆப்பிள். இவங்க ஒரு 3 வருஷமாக இருக்காங்க. பட் இன்னும் இவங்க பூவும் வைக்கல, காயும் வைக்கல. மெத்தையில் நமக்கு பழமரம்னு இருந்துகிட்ருக்காங்கம்மா. இது ஸ்டார் ஃப்ரூட் ஆப்பிள்மா. இது பூக்கள் எவ்வளோ இதாக இருக்காங்க பாருங்கள். இதாம்மா பூக்கள், நல்லா தெரியுறாங்க பாருங்கள். பூக்கள் கலர் பாருங்கள். இந்த கலர்லேயே பிஞ்சு வச்சுருக்காங்க பாருமா, தெரியுதுங்களா? அது மேலே பிஞ்சு இருக்குது பாருங்கள், துளுர். இதாங்க ஸ்டார் ஃப்ரூட்டு காய். ஏன்னா இது நல்லா பெருசாக நல்லா காய்க்கும். இவங்க வந்ததுலேருந்து பூவும் காயுமா கொடுத்துக்கிட்டே இருக்காங்கம்மா. நிறைய பூக்கள் வைப்பாங்க, நிறைய பிஞ்சுகள் வைப்பாங்க. அப்புறம் அடிக்கிற காற்றுல விழுவாங்க. எவ்வளோ பூக்கள் பாருங்கள். அதை பாருங்கள், அதை ஒரு காய் இருக்குது பாருங்கள்.
இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுமா. இந்த காய் தெரியுது பாருங்கள். பூக்களே நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்களேன். ஸ்டார் ஃப்ரூட் பூக்கள் தெரியுதுங்களா? பூக்கள் காய் வந்து இப்படி தாம்மா இருப்பாங்க. இது நல்ல ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு நல்லா பெருசாகி மஞ்சள் ஆனாதாம்மா நல்லாயிருக்கும். இதோ இருக்காங்க பாருங்கள் காய்கள். பூக்கள் ஆனால் வித்தியாசமான பூக்கள்மா. இது பூக்கள் கலர் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்கலாமா, தெரியுறாங்களா? இது ஒரு எலுமிச்சை மரமா, நாமளே விதை போட்டு உருவான எலுமிச்சை மரம். இது ஒரு நம்ம எலுமிச்சை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பால்கனியில் இருந்த செடியில் போட்டு செடி வந்து இப்போ இது 3வது பாத்திரம் மாற்றிருக்கோம்மா. இது நம்மக்கிட்ட நாம் உருவாக்கின லெமன் இன்னும் பூக்கலை, காய்க்கலை. இது வந்து எலுமிச்சை மரமா. இது நான் வச்சு 3 மாதம் இல்லைன்னா 100 நாள் தான் இருக்கும். அதிகமாக பார்க்க வாய்ப்பே இல்லை. இதில் தாம்மா பிஞ்சு வச்சுருக்கு. இது எலுமிச்சை கன்று. நான் வச்சதுலேருந்து பூ பூத்ததுலேருந்து பிஞ்சு வச்சதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த மரத்தில் பிஞ்சு எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்குமா. இதை பாருங்கள், எலுமிச்சங்க பிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு 7 காய் இருக்குது. இவங்க இது வந்து திருச்சியிலேருந்து வாங்கினோமா. இது எலுமிச்சங்கன்று. நமக்கு தோட்டத்துலேயும் எலுமிச்சை மரம் இருக்குது. எலுமிச்சங்காய் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. இது மாடி டெரஸ் கார்டனில் அல்லது மாடி தோட்டத்தில் எலுமிச்சை மரம் வச்சு இப்போ பிஞ்சு வச்சுருக்காங்கம்மா. ஃபைனலாக வந்துட்டோம்மா. நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட மாதுளை, ட்ராகன் ஃப்ரூட், வாட்டர் ஆப்பிள், ஸ்டார் ஃப்ரூட், எலுமிச்சம் காட்டியிருக்கேன். இது அத்தி மரமா. அத்தி மரம் இது ஒரு நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டும் இது ஒன்றா வாங்கினேன் தான் சொல்லியிருக்கேன்ல. ஒரு 6-7 வருஷமாக இருக்காங்க. இப்போ 4வது முறையாக நமக்கு பழம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதை பாருங்கள், காய்கள் காய்ச்சிருக்காங்க. இது உள்ளே 2 காய் இருக்குமா, இங்கே 2 காய் இருக்குது. 4வது முறையாக அத்திப்பழம் கொடுக்குறாங்கம்மா. இந்த அத்திப்பழத்தை மேலேயே பறித்து நான் சாப்பிட்டுட்டு போய்டுவோம்மா. அத்தி மரம் ஒரு வீட்டில் இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம், ரொம்ப நல்லது. இதெல்லாம் பழமரமா. இப்போ நான் காட்டின பழமரம்லாம் அழகாக மாடி தோட்டத்தில் வச்சு நம்ம பராமரித்து வரலாம். பழமரம் எதுக்கு செடி கொடி வகைகள் உங்களால் வைக்க முடியலன்னா பழமரம் வைக்கலாமா. பழமரத்துக்கு நம்ம ரெகுலராக தண்ணி ஊற்றணுன்ற நெசசிட்டி இல்லை. 2 days ஒரு முறை, 3 days ஒரு முறை ஊற்றிக்கலாம். பழமரத்துக்கு கொஞ்சம் பராமரிப்பு நீங்கள் கம்மியாகவே இருக்கலாம். 10 days ஒரு முறை நேச்சுரல் உரம் கொடுக்கலாம். சரிங்களா? ஆனால் பழமரம் வைக்கும்போதே பெரிய க்ரோ பேக்கில் அந்த மாதிரி பெரிய ட்ரம்மு பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லாத அவங்க மட்டும் இருப்பாங்கம்மா பழமரங்கள். இப்போ இதெல்லாம் நான் என்னுடைய டெரஸ் கார்டெல்லாம் நான் வளர்க்குற பழமரங்கள்மா. இந்த மாதிரி நீங்களும் பழமரம் வளர்க்கலாம். இதை பார்த்து நீங்கள் பழமரம் வளர்ப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றிம்மா.